டெக்னீஷியன்ஸா இந்த படம் பண்ணுவதற்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் சார் இருந்தது? அதுக்கான ஒரு தடை வந்து தான் இருக்கும். சரி. கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அத்தனை பேரும் அந்த இயக்குனர் மீது நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க வேலை செய்ய முடியும். இதுக்கு செலவு பண்ணுற விஷயம் இல்லை. இப்போ வெற்றிமாறன் போய் இந்த படம் எடுத்த மலைகள்லாம் போக்குவரத்தே இல்லாத பல இடத்துல வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 100 விழுக்காடு உண்மையாக இருந்தோம்னா ஜெயிச்சு கதை தனக்கான வேலையை அதுவே கண்டுபிடிச்சு அழுதுட்டு இப்படி ஏதாவது ஒரு பக்கம் போய் அதை சொன்னீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் தெரியாது. அது ஒரு பெரிய காடு, அதுவும் விஷப்பாம்புகள் இருக்கிற இடம், பூச்சி அத்தனை பேர்த்துக்கும் கடிக்காத ஆள் யாருமே கிடையாது. கடைசி 7 நிமிஷம் ஒரு ட்ரிம் பண்ணாதான் முதல் நாள் சொன்னார். அது சிறப்பு காட்சி போடப்பட்டது. அது வந்து காம்படிஷனில் கலந்துக்கல. ஃபெஸ்டிவல் வருஷம்னு வரும், ஓடிடியில் இதை விட பெரிய படமாக வரும். மஞ்சு வாரியர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சைக்கிள், கம்பி வச்ச சைக்கிள். அதில் வெற்றிமாறன் அவர்கள் உட்காந்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் அந்த ஒரு பாட்டு பாடுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஒரு நகைச்சுவையாளனை கதாநாயகனாக ஏற்றுக்கிட்டது இவரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை 1, விடுதலை 2, கருடன், கொட்டுக்காலினா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது. லைட் வச்ச மாதிரியும் தெரியல, அதே நேரம் மிஸ்டு ஷாட்டும் கிளியராக வந்து ஏற்ற மாதிரியான அவ்வளவு லைட் நம்ம எடுத்து பண்ணோம். நாங்கள் போய் அங்கே தங்குறதே வந்து ஒரு மேக்கிங் ஒரு படமாக இருக்கும். அதனாலேயே அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, சிக்னல் கிடையாது. மின்சாரம் தான் தானே டிவி இருக்கு, எதுவும் கிடையாது. தலைவெட்டியான் பாளையன்னு ஒரு சீரிஸ் வந்து சேட்டன் அவர்கள் தான் நடிச்சிருக்கும். அப்படியே விடுதலை பார்த்தா பயங்கர டிரான்ஸ்ஃபர். கலைஞனுக்கு அதானே தேவை. வாட் இஸ் ஃப்ளெக்சிபிளான பாடி லாங்குவேஜ் மைண்ட். தனுஷ் தான் நினச்சிட்டேன் நான். யார் கென் கேரக்டர் வந்து இல்லை அதுக்கு கென்னு அவங்க அப்பா கேரக்டர் தான் தனுஷ் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் ஷாக் ஆகிடுச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் யாருமே அவர்கிட்ட வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. எல்லாத்தையுமே அவர் தான் எடுப்பார். நான் 4-5 தடவை சொன்னேன்னு வச்சுக்கேன், ஏன் ஜெயிசே ஏன் என்கிட்ட விற்க பார்க்குறீங்கன்னு கேட்பேன். ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் விடுதலை திரைப்படத்தின் இணை இயக்குனருமான திரு ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஒரு பக்கம் சார் கதை ரீதியாக நம்ம பேசும்போது, இன்னொரு பக்கம் அதுக்கு உழைப்பாளர்கள் ரீதியாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். சார் டெக்னீஷியன்ஸாக இந்த படம் பண்ணுவதற்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் சார் இருந்தது? ஏன்னா ஒரு பக்கம் கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது, ட்ரோன் ஷாட்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம். எப்பயுமே ஒரு அதுக்கான ஒரு ஹடில்ஸ் இருக்குல்ல, தடை வந்து தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மற்ற ஒரு கலை படைப்புங்கிறது ஒரு தனிநபரை சார்ந்தா இருக்கும். ஒரு கவிதைன்னா நீங்கள் மட்டும் எழுதிடலாம். ஆமாம், அது பேப்பர் தேவைப்படும். இல்லைங்கன்னா நீங்கள் பேடில் எழுதுறீங்க, அது உங்கள் தனிப்பட்ட வெறுப்பு. அது புத்தகங்கள் ஆகும்போது ஒரு 4-5 பேர் தேவைப்படும். அச்சுக்கோப்போ அவங்க இன்றைக்கி செஸ்த்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓவியம் வரைகிற போது உங்களுக்கான கேன்வாஸோ இல்லை உங்களுக்கான பேப்பரோ பெயிண்ட்டு இருந்தால் நீங்கள் தான் தொடர்பு, உங்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பது. ஆனால் ஒரு படம்னு வருகிற போது நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது நடந்தது போல் சம்பவங்களை கொண்டு வரீங்க. உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம் எதுன்னா கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் திருப்பி கொண்டு வருவது தான். கிரியேஷனான முயற்சியில் தான் உலகம் வந்து அப்போ தான் ஊம படமாக இருந்தது. இன்றைக்கி சவுண்டு எப்படி வந்துருச்சு, இன்றைக்கி ஸ்பாட் சவுண்டு எடுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய நவீனமான மைக்குகள்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி துல்லியமாக படைப்பிடிப்பதற்கு அந்த வெளிச்சத்தில் பண்ணி நவீன கேமரா இருந்தாலும் அதை மீண்டும் நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அதுவும் எப்படின்னா என் மனதில் இருக்கிற எண்ணத்தை என் கூட இருக்கட்டி மெயின் டெக்னீஷியனுக்கு ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சு, கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் இவங்களுக்கு புரிய வச்சு, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் அவர்கள் சார்ந்த உப தொழிலாளர்களுக்கு இப்போ கேமராமேனா லைட்மேனு, ட்ராக்கு, க்ரௌன் ஆப்ரேட்டர், ஃபோக்கஸ் புல்லர், அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்னா டான்ஸருடைய அசிஸ்டன்ட், நீங்கள் ஒரு ஓட்டுநர் முதல் கொண்டு அத்தனை பேரும் அந்த இயக்குனர் மீது நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க வேலை செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு அயன்மைப்பாடு வந்துடும். அதாவது ஒரு தொடர் என்னடா போடா அப்படின்ட்டு. அதுதான் அது கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்டர் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரும் இவர் உணர வச்சு இவர் சரியாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் வெற்றி. இல்லைன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப குறைவு. அது தயாரிப்பாளரை முதல்ல நம்ப வைக்கணும். ஒரு தயாரிப்பாளர் நம்பி இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த கதையெல்லாம் சொல்லும்போது தயாரிப்பாளர்கள் இன்றைக்கு இருக்க இந்த முதலாளித்துவ சமூகத்தில் எதுக்குப்பா கம்யூனிஸ்டெல்லாம் இதெல்லாம் சொல்லி என்னப்பா ஆக போகுது, நமக்கு வேறு கதையை பண்ணலாங்கன்னு இருக்கும்போது இதை கேட்டு உணர்ந்து இதுக்கு செலவு பண்ணுற விஷயம் இல்லை. இப்போ வெற்றிமாறன் போய் இந்த படம் எடுத்த மலைகள்லாம் போக்குவரத்தே இல்லாத மலை, உண்மையிலே போக்குவரத்து இல்லை. ஏன்னா இந்த கமர்ஷியல் ஈஸியாக எளிமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, போய் இறங்கின உடனே விடுதி இருக்கணும், தங்கின உடனே சீக்கிரம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போகிற மாதிரியான இருக்கணும். இதில் வந்து ஒவ்வொருத்தருமே ரொம்ப
அந்த கதையின் மேலே உள்ள நம்பிக்கையில் மெயின் டெக்னீஷியன் மற்றவங்களாம் கதை என்னன்னு தெரியாது. ஆனால் இயக்குனர் மேல் உள்ள நம்பிக்கையில் இல்லை அந்த துறை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞனுடைய தலைமை தொழில்நுட்ப கலைஞனுடைய நம்பிக்கையில் இவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். இவ்வளோ வெற்றிமாறன் படம்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கும். அது கஷ்டம்னு கூட சொல்ல முடியாது, இஷ்டம் தான் சொல்லணும். வேலைகள் இருக்கும். ஆமாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஐயோ அந்த மலை எங்கே எடுத்தாங்க, என்ன ஒரே மிஸ்டாக இருக்குது, அந்த வண்டி போகிற பாதையெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக இருந்தால் இதுக்காத. இதெல்லாம் ஒரு நல்ல கலைப்படைப்பு எந்த தடைகளாக இருந்தாலும் தாண்டி வந்துடும். நீங்கள் அந்த நோக்கத்தோடு போனீங்கன்னா அதுக்கு உதவுவதற்கு இயற்கையும் சரி ஆட்களும் சரி தயாராக இருப்பாங்க. அது பல இடத்துல வெற்றிமாறன் சொல்லுவார், நம்ம 100 விழுக்காடு உண்மையாக இருந்தோம்னா ஜெயிஸு கதை தனக்கான வேலையை அதுவே கண்டுபிடிச்சிக்கும். ஆட்களாக இருந்தாலும் சரி இடத்தா இருந்தாலும் சரி. திடீர்லாம் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல மழை இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு. இதே சேரன் சாரே சொல்லியிருக்காரு, பாரதி கண்ணம்மா படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் மழை வந்தால் நல்லா இருக்குங்கும் போது ப்ரொடக்ஷன்லாம் அந்த செலவு பண்ண முடியல அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா மழை பெஞ்சிருக்கு, எடுத்திருக்காரு. அது மாதிரி இயற்கையும் இடத்துல இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. பல்வேறு நேரங்களில் இயற்கை நமக்கு ஒத்துழைச்சிருக்குது. ஏன்னா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது அது கண்டிப்பாக எல்லாத்தோடைய மன இயல்பும் கூட்டு சேரும்போது அது நடந்திருக்குது. கூட்டு சக்தி தானே. எலக்ட்ரானிக் யூனிட் எப்படி சார் எடுத்துகிட்டு போனீங்க? எனக்கு அது ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூரலான ஒரு ஏரியாவில் தான் ஷூட் இருந்தது. அதில் யூனிட் பவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு பக்கம் நாங்கள் ரன் பண்ண விட்டுட்டு ஒயரிங் ரொம்ப லாங் அடித்தோம். அதில் நாங்கள் ஜென்ரேட்டர் நிறைய ஜென்ரேட்டர் இருந்தது. நீங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் தெரியாது. அது ஒரு பெரிய காடு, அதுவும் விஷப்பாம்புகள் இருக்கிற இடம். நாங்கள் போகும்போது மழை காலம், அட்டைப்பூச்சி அத்தனை பேர்த்துக்கும் கடிக்காத இடமே ஆள் யாருமே கிடையாது. மரம்னா எல்லாம் 300 அடி 200 அடி மரம். அத்தனை பேரும் அங்கே இருக்கிற மக்களை மரமேற்பவர்களை விற்று ஒரு 500-600 லைட்லாம் கட்டிருக்கோம். அது பேர அது உங்களுக்கு தெரியாது. அது கேமராமேனுடைய உழைப்புலாம் அசாதாரண உழைப்பு. 2 நாள்லாம் லைட் பண்ண விடுவார். அதுக்கான டைமை வெற்றி சார் அது கால் சீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சு அது. ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கும். கதை சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த கதையை சொல்லுவதற்கு இத்தனையும் உதவி பண்ணும்ல. ஆமாம். அப்போ தான் அது நீங்கள் அதுவும் வெற்றியெல்லாம் எப்படின்னா நீங்கள் அவருடைய படம் பார்த்தீங்கன்னா அருகிலிருந்து நடக்கிற மாதிரியே இருக்கும். அதை காட்சிப்படுத்துறது அருகிலிருந்து நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த கேமரா கோணமும் அதுக்கான யதார்த்தம் லென்ஸும் எப்படி பொறுத்துங்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப அது ஒரு அத்துப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் கற்றுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவார். அதுக்கு எல்லாரும் எடிட்டராக இருக்கட்டும், எடிட்டர்லாம் இந்த படத்தில் இத்தனை வருஷம் தான் கட் பண்ணணும்னே இல்லை. நீங்கள் வெற்றிமாறன்லாம் போன வாரம் பார்த்தோம், நேற்று பார்த்தங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. பார்த்தா அது வேறு ஒன்றா இருக்கும். மத்தியானம் போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வரலாம் வேறு ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தோம். அவ்வளோ உழைப்பு அவர் போடுவார். முதல்ல நடிகர்களாக இருக்கட்டும் சரி, கேமராமேனும் சரி, அவரால் என்ன முடியுமோ அதை தான் மற்றவங்களை செய்ய சொல்லுவார். இது இங்கேருந்து குதிக்கணும் அப்படின்னா ஐயோ அது கஷ்டம் ஜெயசி, நம்மளாலே முடியல, அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிம்பார். அதனால் அவர் முதல்ல அந்த கஷ்டத்தை அவர் தாங்குவார். அவ்வளோ தூரம் நடந்து போனால் அவர் முன்னே போயிடுவார் எல்லாத்துக்கும் முன்னையும். அப்போ ஒரு டைரக்டரே போயிட்ட மாதிரி ஒரு பேட்ரி மாதிரி அங்கே போயிட்டார். நம்ம தான் சார்ஜ், அவரே போயிட்டார். நம்ம போன்ட்டு எல்லாம் நடிகள் போனால் அப்புறம் எல்லாம் அவங்க போயிட்டார். நம்ம அது மாதிரி அது ஒரு கூட்டு உழைப்பு தான். ஆனால் அந்த கூட்டு உழைப்பை அந்த வாங்கக்கூடிய பக்குவமும் திறனும் வெற்றிமாறன். அதனால தான் இது சாத்தியமாக இருக்குது. இப்போ சார் அங்கே அவ்வளோ மிஸ்ட் இருந்ததை பார்த்தோம் ஸ்க்ரீனில். இப்போ மிஸ்ட்டுக்கு ஹில்ஸ்லலாம் அதிகமாக லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஸ்ட்டுகள் உடனே ஒதுங்கி போகிறதுக்கு, உடனே உருகிறதுக்கான லைட்டுகள் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணி? ஒரு பக்கம் லைட் வச்சுருந்தா ஆப்போசிட்டில் இருக்க ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ எக்ஸ்போசர் இருந்திருக்கும். லைட் வச்ச மாதிரியும் தெரியல, அதே நேரம் மிஸ்ட்டு ஷாட்டும் கிளியராக வந்துருக்கு. பெரும்பாலும் பகலில் மிஸ்ட்டு வர்றது உங்களுக்கு பகலில் தானே எடுக்க முடியும், நேச்சர் லைட்டு. இவரும் அதுக்கேற்ற மாதிரியான அவ்வளவு லைட் நம்ம எடுத்து பண்ணோம். நாங்கள் போய் அங்கே தங்குறதே ஒரு பெரிய, அதை எடுத்தாவே மேக்கிங்கே ஒரு படம் மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வண்டி தான், பொலிரோ பிக்கப்னு ஒரு வண்டி போக முடியும். அத்தனை பேர்த்துக்கு நாம் டாய்லெட் கட்டுறதுக்கே 30 நாள் ஆயிடுச்சு. மிலிட்ரி மாதிரியே எப்படி காவல்துறையெல்லாம் போய் தங்க வாங்கலும் அந்த படத்தில், அது மாதிரி கேம்பே ஒவ்வொரு சூட்கேஸ் போஸும் அந்த தங்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன ஊர், மொத்தமே 1000 பேர் 1500 பேர் தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த இடத்தை வனத்துறை காலி பண்ண சொல்லுது அந்த ஊர் மக்களை. மல்லிகை தீர்த்தம்னு ஒரு ஊரில். அதனாலேயே அங்கே மின்சாரம் கிடையாது, சிக்னல் கிடையாது. மின்சாரம் இருந்தால் தானே டிவி இருக்கு, எதுவும் கிடையாது. ரோடு கிடையாது. ரோடு போட்டால் இங்கே அடிக்கடி வந்துட்டு போவாங்களே மக்கள் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிடுறதுக்கான இத்தனை தடைகளும் இருக்குது. அந்த இடத்துல தான் போய் படப்பிடி முடிஞ்சால் நாங்கள் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறது அவங்க சிக்னல் தெரிவிட்டு அலைவோம். ஒரே இடத்துல தான் கிடைக்கும். அது ஒரு அருமையான ஆர்கானிக்கான ஒரு வாழ்க்கை தான் அது. அந்த மக்கள் நீட்டாக இருக்கு. இந்த வனவிலங்குகள் அச்சுறுத்தல்லாம் இருந்திருக்குமே சார், அதெல்லாம் சொன்னாங்க. அது அவ்வளவா இல்லை. இந்த மாதிரியான அந்த
மற்ற இந்த பாம்பு இது அட்டை இந்த மாதிரி இருந்தாலும் பெரிய விலங்குகளுடைய அச்சுறுத்தல் இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. என்னோட ஒரு சந்தேகம் வந்து பெரும்பான்மையான பொதுமக்களோட ஒரு சந்தேகம், பொது ஆடியன்ஸோட ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, விடுதலை 2 எதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? ஆனால் அந்த படம் வந்து திரைக்கு வர்றது வரையுமே அவர் வேலை பார்த்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்போ தான் ஃபைனல் கட். இல்லை, நீங்கள் படம் வந்து அது ஒரு வருஷத்தில் வந்து வந்துருச்சிங்களா படம். ஒரு படத்துக்கு வந்து அவ்வளோ நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து வெற்றிமாறன் ஆட்கள் மாதிரியான ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், உண்மைக்கு மிக நெருக்கமாக கதை சொல்லணும்னு விரும்புவர். இவ்வளவு மற்றவங்களாம் நீங்கள் சொல்லிட்டு போனால் இது வேணாலும் கவலை, எது வேணாலும் கற்பனைட்டு போயிடலாம். இது வந்து உங்களை நம்ப வைக்கணும்ல. அது இல்லாத ஒரு படம் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிச்சு விடுதலை 1. அப்போ வந்து விடுதலை 2 இதை விட சிறப்பாக இருக்கணும், இல்லை இதாக மக்களை வந்து போய் அவங்களுக்கு போய் சேரணுங்கிற உழைப்பு அவ்வளோ தேவைப்பட்டுது. அதுவும் நம்ம வேணும்னா வச்சுட்டு இருக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே படப்பிடிப்புக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படும் போது, எடிட்டிங்க்கு அவ்வளோ நேரம் தேவைப்படுது, வெளியீட்டு நாள் சரியாக உறுதியாக இருக்கணும். அது நல்ல வேலை அந்த மழை இல்லைன்னா மழை காலத்துலலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய படைப்பாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரலைன்னா வீண் தானே. அப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்ன படம் சார் போட்டு காமிச்சாங்க? ஏன்னா கடைசி 7 நிமிஷம் ஒரு ட்ரிம் பண்ணாதான் முதல் நாள் சொன்னார் வீடியோவில். ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்ட ரோட்டராமில் போட்ட படமே வேறு. அது வந்து ரிலீஸ்க்கு முன்னே தான் அங்கே போகணும். அது சிறப்பு காட்சி போடப்பட்டது. அது வந்து காம்படிஷனில் கலந்துக்கல. அதில் வந்து நாங்கள் நிறையா போர்ஷன் வந்து அதுக்கு போயிட்டு வந்து பார்த்தா ஷூட் பண்ணோம். அதுவும் வரும், ஃபெஸ்டிவல் வருஷம்னு வரும். ஓடிடியில் இதை விட இன்னும் படம் கொஞ்சம் பெரிய படமாக வரும். இப்போ இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட் பற்றி பேசும்போது, விஜய் சேதுபதி வந்து ஆஃப் கேமராவில் நிறையா ஸ்டீல்ஸ், அதாவது பிடிஎஸோட நிறைய ஸ்டில்ஸ் வந்தது. விஜய் சேதுபதிலாம் சொல்ல போனால் அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கா சார்? இந்த செப்பல் இல்லாமல் நடக்கிறதெல்லாம் அந்த படங்களில் தான் பார்த்தோம், மலைப்பாதைகளில். பிடிஎஸில் வந்து பயங்கரமாக வந்தது சார். ஒப்பனை ஏதாவது மேக்கப் போட்டுக்கிட்டாருன்னா அந்த கதாபாத்திரமாகவே ஆயிடுவார். அது காரணம்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரியான சித்தாந்தம் உள்ள அண்ணன் ஜனநாதனோடு பழகி அந்த மாதிரியான படங்களில் எடுத்ததுனால வெற்றிமாறன் அவர்களும் அவ்வளோ இயல்பாக அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்குவார். உங்களுக்கே தெரியாது, உங்ககிட்ட இருக்க பெஸ்ட் அவர் எடுத்துருவார். அந்த மாதிரி அவர் வந்து இந்த சித்தாந்தத்தை முழுமையாக ஒரு உள்வாங்கிட்டார் விஜய் சேதுபதி. ஏன்னா அது காரணம் என்னென்னா அவர் நல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்குது, குட் லிசனராக இருக்கார். அது எதுவும் அந்த தன்மை வந்து அவருக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த செத்து உழுவுற காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இறந்து போன ஒரு நபர். அதில் ஒருத்தர் சொன்னார் ஃபோன் பண்ணி, என்னங்க ஒரு காட்டில் ஒரு சிங்கம் செத்து போச்சுன்னா எப்படி இருக்கீங்க? அந்த ஒரு கர்ச்சனை இருக்குங்க, அது அமைதியாக இருக்கும்போதே நமக்கு அப்படி தோணுங்கலாம் வெளியே இருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. தாங்க முடியல இருக்கும். நான் படம் அந்த திரையரங்கத்துக்கெலாம் சுற்று போகும்போது பக்கத்தில் பார்ப்பேன். அந்த காட்சி வரும்போது அந்த ப்ரொஜெக்டனுடைய அந்த வெளிச்சம் அவங்க கண்ணில் அடித்து அவங்க கண்ணில் தண்ணி வர்ற அந்த கிளேட்டரிங் வந்து நமக்கு தெரியும். பல பேர் வந்து அதுதான் ஒரு படைப்பாளனுடைய வெற்றி. தான் பாதித்த உணர்வுகளை வந்து பார்க்க வைத்து பார்வையாளர்களையும் பார்க்க வைத்துனா அது ஒரு படைப்பாயிடுதுங்கிறான். அதுதான் அவ்வளவு நல்ல வேலை செஞ்சார். யாருமே சூரி, அந்த சேட்டனு, நடிச்சிருந்த அமுதன், ஐயா ராஜீவ் மேனன், தமிழவர்கள், ஆமாம், எல்லாருமே ரொம்ப சிரத்தை எடுத்து அதில் வேலை செஞ்சாங்க. அது அந்த அந்த பொறுப்பு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படம் என்னவா ஆகும், என்னவா வரும் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளார்ந்து புரிஞ்சதுனால தான் அந்த மாதிரியான நடிப்புகள் வந்து அவங்களால வெளியே வந்தது. அதை வந்து அளவாக அதை எப்படி வாங்கணும், அவங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வரும்ன்ட்டு அதை வாங்கக்கூடிய அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட், அந்த செய்திறனுடைய நேர்த்தி அது வெற்றிமாறனுக்கு வந்து இயற்கையாகவே கைகூடி இருக்குது. அதான் அந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வந்தால் ஃபேன் பேஸ் வருவாங்க, செல்ஃபிஸ் எடுக்க வருவாங்க, ஆட்டோகிராஃப் வருவாங்க. ஆனால் ஒருத்தவர் மேலே தான் ரொம்ப கொலவெறியில் வருவாங்க, சேட்டன் கடம்பி அவர்கள். ஸோ அந்த ஒரு போர்ட்ரைட் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? இல்லை அங்கே பார்க்கும்போது, ஏன்னா எங்களுக்கு வந்து நம்மளும் இது நீங்கள் திரையில் பெருசாக பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் நீங்கள் மானிட்டரில் பார்க்குறீங்க. ஆமாம், அந்த உணர்வு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து அந்த சீன் இது ஒர்க் அவுட் ஆகிடும். நீங்கள் நம்பியார் வந்து பார்த்தா அந்த காலத்துலலாம், இப்போ எங்கள் அத்தை கூட எங்கள் அம்மா கூடலாம் படம் காணும்போது கொச்சையாக திட்டுவாங்க நம்பியார் அசோகர்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பியார்லாம் தனி மனித ஒழுக்கத்தில் ரொம்ப சிறந்த நபர், ஆன்மீகத்திலையுமே. ஆமாம், ஆன்மீகத்தில் மற்ற ஹீரோக்களை விட அவர் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒழுக்கம். ஆனால் அந்த படம் என்னவா அவங்கள காமிச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நாசரெல்லாம் அப்படி திட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு நடிப்பு தான். அதனால் வெளியே சமூகம் இருந்தாலும் உள்ளார்ந்து என்னன்னா அவங்கள தெரியாதையே, அவங்களுடைய தன்மை கேரக்டர் தெரியாதையே வெறுப்பு உணர்வு வந்துடும். அதுதான் அந்த படத்தினுடைய சக்ஸஸ் ஆகுது. ஒரு படம் இப்போ தான் தெலுங்கு படத்தில் ஏதோ ஒரு இது பார்த்தா ஒரு வில்லனை ஒரு அம்மா போய் அடிக்குது. ஆமாம் சார், அவருக்கு பதற்றிட்டார், ஒரு ஆடியோ ரிலீஸ் தெரில. ஆமாம் சார். அப்போ அவ்வளோ உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருக்காங்க மனிதர்கள். அதை பிரித்து பார்க்கணும் தன்மை இல்லாதனால தான் இந்த மாதிரியான படங்கள் வந்து உங்களை மீண்டும் அந்த கிரியேஷனை பார்க்க வச்சு உங்களை உணர்ச்சி கொள்ள வைக்கிது. அதுதான் அதோடைய சக்ஸஸ்ஸே. அவர் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் ஜனங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுனால.
இப்போ சார் இப்போ சேட்டன் கடம்பியோட நான் யாரை ஒப்பிடணும்னு நினைக்கிறேன்னா சூர்யா அவர்கள் ஒப்பிடணும். இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தலைவெட்டியான் பாளையன்னு ஒரு சீரிஸ் வந்து சேட்டன் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு, ஒரு பஞ்சாயத்து லீடரோட ஹஸ்பண்டா. பயங்கரமான ஃபன்னான ரோல் சார். அது பார்க்கும்போதே பயங்கர ஃபன்னாக நடிச்சிருப்பாரு. அப்படியே விடுதலை பார்த்தா பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு கலைஞனுக்கு அதானே தேவை. முதல்ல கலைஞனுக்கு என்ன தேவை? ஒரு ஆர்டிஸ்ட்னா ஃப்ளெக்சிபிளான பாடி லாங்குவேஜ் மைண்ட். அப்படி இருக்கும்போது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை உள்ளே வாங்கி வெளிப்படுத்துறது இல்லை, ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு அவங்களே அதுக்காக தனி ஆர்டிஸ்ட்மா அவங்கள மட்டும் கூட்டும் மக்களுக்கு பார்க்கும்போது போர் அடிச்சிடாதா? இவர் ஒரே மாதிரி நடிக்கிறாரு, ஒரே கேரக்டரில் நடிக்கிறாருன்னு. சில ஹீரோக்களுக்கு தான் அது வந்து பொருந்ததை ஒழிய முடிவு கூட மாற்றாத. ஆனால் இன்றைக்கி சினிமா அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவிலையும் இந்த அறிவியல் வந்து முதல்ல மறைக்கப்பட்டிருந்தால் கூட இப்போ அது மக்கள் கையில் வந்துருச்சு. அதனால் இப்போ ஒரு காவல்துறைனா நீங்கள் கரெக்டாக முடி வெட்டி அந்த உயரமாக இருக்கிற ஆளு பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுட்டு தான் நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்டே இருக்குது. அந்த நடிகர்கள்ட்டே இப்போ வந்துருச்சு. முதல்லாம் நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே படம் பார்த்தா ராணுவ வீரன்பாங்க, போலீஸ்பாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2-3 படம் கமிட் ஆகிருப்பாங்க, தொப்பி சரியாக போட மாட்டாங்க. நீங்கள் எங்கள் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இந்த கான்ஸ்டபிளான் கடைமட்ட காவல்துறை கூட இவங்க இந்த அரசு சொல்கிற கடைமட்டம் கூட அதுக்கான உடல் தகுதியோடு இருக்கும். ஆமாம் இருப்பாங்க. அதனால தான் அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆடியன்ஸுக்கு. நீங்கள் சும்மா எல்லாம் இது படம் தானே நினச்சிடக்கூடாது. அப்புறம் எப்படி அது உண்மை போல இருக்கும்? கண்டிப்பாக சார். அப்போ அதுக்கான இது நடிகர்களுக்கே அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறதுனா உண்மைக்கு மிக நெருக்கமாக உழைக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ விடுதலை 1க்கும் 2க்கும் இடையிலே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களே ஒரு பக்கம் கருடன், கொட்டுக்காளி மாதிரியான படங்கள்லாம் தான் வந்தாங்க. அப்போ அந்த கொட்டுக்காளியில் நம்ம பார்த்த கருடனில் பார்த்த சூரிக்கும் விடுதலையில் இருக்கக்கூடிய சூரிக்குமே ஒரு வித்தியாசங்கள் இருக்குல்ல. அந்த ஒரு மெச்சூர்ட் ஆஃப் ஆக்டிங் எப்படி வாங்குறாரு வெற்றிமாறன் அவர்கள்? இல்லை, நீங்கள் சூரியும் அது மாதிரி ஒரு கேப்பபிளான தகுதி வாய்ந்த ஒரு பர்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மாற்றம் இருக்குல்ல, ஆமாம் சார், அது விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின்னு தான் அவர் திரை உலக வாழ்க்கையவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். விபியா? ஆமாம். இல்லை, அவருக்கும் அது தெரியும். ஏன்னா அது வரைக்கும் ஒரு நகைச்சுவையாளனை ஒரு கதாநாயகனாக ஹீரோவாக ஏற்றுக்கிட்டது இவரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து நாகேஷாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், 1-2 படம் தான் அவர் இப்போ 23ஆம் புலிகேசிங்க மாதிரி நகைச்சுவை பேஸ் பண்ணியிருந்ததுனால அவர் வென்றார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை 1, விடுதலை 2, கருடன், கொட்டுக்காளினா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். கொட்டுக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டையில் இது கட்டி சுண்ணாம்பு. ஆமாம், அது வந்து எப்படி சொல்கிறது, சூரியனுடைய அந்த நடிப்பு தாகம் இருக்குதுல்ல, அதுக்கு இயக்குநர்களும் அந்த மாதிரியான வேலையை வாங்குகிற திறனும் இருக்கிறதுனால அவர் தன்னை அதுக்காக தகவமைச்சுக்கிறார். அதை தன்னை அதுபோலவே மாற்றிக்கிறார். காவல்துறை முதல் நீங்கள் விடுதலை 1 பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு என்ன பயிற்சி இருக்குமோ அதை போய் அவரே எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த கயிறில் ஏற்றலாம் அவரே, நாங்கள் போய் ஷூட் பண்ணும்போது அவரே ஏறிட்டார். இப்போ காவல்துறையில் இருக்கிறவர்களே அந்த பயிற்சி விட்டு போய் ஏற முடியாதுங்கும் போது அதை விட அந்த நேரத்துக்குள்ளே ஏறிடுறாரு. நீங்கள் அந்த ஒரு பயிற்சி ஒரே ஷாட்டில் இருக்கும், அவருக்கு தண்டனை கொடுப்பார் சேட்டன். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்து திருப்பி சுற்றிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி வந்து அதெல்லாம் ஒரே ஷாட்டில் பண்ணியிருப்பார். சிங்கிள் ஷாட்டில் எத்தனை டேக் எடுத்துகிட்டு போய் யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு மனிதனால் 45 நொடி தொடர்ச்சியாக அந்த கார்டியோ எக்ஸசைஸை பண்ண முடியும். அதான் சராசரி மனிதனால். அது பார்த்தீங்கன்னா அத்தனை டேக் நீங்கள் வாங்குறதுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவர் வந்து தன்னை வந்து தகவமைச்சிக்கிட்டார் அந்த கதாபாத்திரங்களாக. அதனால தான் இந்த படம் வந்து நீங்கள் விடுதலை 1ல் வேறு மாதிரி இருக்கும், விடுதலை 2ல் இருக்கும், கொட்டுக்காளி வேறு மாதிரி இருக்கும், கருடன் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் வரக்கூடிய படங்களுக்கும் அவர் அது மாதிரியான அதிகப்படியான அர்ப்பணிப்பை போட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் சூரி. இப்போ சார் கென் கருணாஸ் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருந்துறாருன்னு. ஏன்னா இயக்குனர் வெற்றி அது குறித்தே தானே சிந்திச்சுட்டு இருப்பார். நீங்கள் வந்து நான்லாம் பூமணி நாவலில் வந்து வெக்கை நாவலை வந்து படிக்கும்போது அந்த கேரக்டர் வந்து தனுஷ் தான் நினச்சிட்டேன் நான். யாருக்கு? கென் கேரக்டரு. ஆனால் வெற்றி வந்து இல்லை அதுக்கு கென்னு அவங்க அப்பா கேரக்டர் தான் தனுஷ் அப்படிங்கும்போது எங்களே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அது மாதிரி பண்ணி வாங்கிட்டாருங்க. இது வந்து நாங்கள் இறுதியில் தான் முடிவு பண்ணாங்க, இப்படி ஒரு ஃபைட் வைக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு சரியானாலும் அந்த காலகட்டத்துக்கான முகமைப்பு, முடிவு வெட்டு தோற்றம் அது பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த 25 நிமிஷம் ரொம்ப ஃபயராக இருக்கும். அந்த உணர்வு அவரை குத்தும் போதெல்லாம் பல பேர் தேட்டரில் வந்து ஷாக் ஆகிட்டேன். யாரும் எதிர்பார்க்கல அப்படி குத்தி இந்தாண்ட வெளியே வரும். அதுக்கான எமோஷனல் கொடுக்கணும்ல. சும்மா குத்தும் போது சும்மா ஒரு நடிப்பு தான் இருக்க முடியாது. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தணும்ல. அது இந்த சின்ன வயசுலேயே அதை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் அசுரன்லாம் பார்த்தா அப்பா உட்கார வச்சுட்டு இருப்பா, நான் வெளியே போயிட்டு வரும்போது இவர் வெளியே சுற்றிட்டு இருப்பார், அவனை பிடிக்க வந்து தேடுவார். அப்போ நமக்கு என்ன இருக்கு, டேய் எங்கே போதும் அங்கே உட்காருங்கிற அளவுக்கான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தணும்ல. அந்த பார்வையாளனே அதை பங்கெடுக்க வைக்கிறது. அதுக்கு இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சின்ன வயசில் அதை கதாபாத்திரங்களை புரிந்து கொண்டு இயக்குனருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும்
பிரதிபலிக்கிறதுக்கூடிய ஆற்றல் கென்னுக்கு இருக்குது. இந்த படத்துல சார் யூசுவலா இருக்கக்கூடிய அதே வெற்றிமாறன் சார் அவரோட பட்டறையில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுமே இருக்காங்க. இது வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக அவர் உள்ள வச்சுக்கிட்டாரா இல்ல? நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து அக்ரகோர் படம்னு பார்த்தா பல படங்களில் அவர் ஒரே ஹீரோ எல்லாத்துக்கும் வந்துடுவார். அது வந்து எப்படின்னா 2 பேர்த்துக்கும் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் தான். வேவ்லென்த். ஆமாம், நீங்கள் பார்த்தா 2 படம், முதல் 2 படம் இவர் நடித்தார். அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை பார்க்கும்போது ஆமாம், அதில் யாருமே இல்லையே. அதில் வட சென்னையில் இவர் இருந்தார், அசுரனில் தனுஷ், வெவ்வேறு நடிகைகள் இருந்தாங்க. நீங்கள் இப்போ அசுரன் 1, 2ல் தனுஷ் கிடையாது. அவர் கம்பேர் சொன்னால் இப்போ அவங்க தெரியும். நீங்கள் வந்து வெற்றிமாறனுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கதாபாத்திரமாக தான் இருப்பாங்க. இந்த படத்தில் வருகிற வழக்கமான துணை நடிகர்கள் அந்த மாதிரிலாம் இப்போ மதுரையில் இருக்கிற மாதிரி இல்லைன்னா மதுரையிலேருந்தே ஆளுங்க கூப்பிட்டு வருவோம். இருந்தாலும் கூட அவங்களுடைய பங்களிப்பு போயிடக்கூடாதுங்க. அதுக்கு என்ன தொகையோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அப்புறம் எப்படி அதனால தான் அது புதுசாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் யாருமே அவர்கிட்ட வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. எல்லாத்தையுமே அவர் தான் எடுப்பார். நான் 4-5 தடவை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஏன் என்கிட்ட விற்க பார்க்குறீங்கன்னு கேட்பார். புரியுது சார். நாம் வந்து அவர் கேட்கறதுக்கு உதவி தான் பண்ணணும். இது இவங்க இருக்காங்கன்னு எடுத்து வைக்கணும். அவரு முடிவு பண்ணுவார், இல்லை எல்லாத்தையும் வேணான்னு கூட சொல்லுவார். திடீர்னு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னே எங்கேயாவது யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பார். நான் அவனை கூப்பிடுங்க, பாலாவை கூப்பிடுங்க, இல்லை நம்மகிட்ட சொல்லுவார், உங்களை அன்னைக்கு டீக்கெட்டில் ஒருத்தரை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், அவர் ஃபோட்டோ இருக்கா அப்படி கேட்பார். எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தலைன்னா, இப்போ அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளம் நரேன், முருகதாஸ், எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்திருந்தால் தான் கூப்பிடுவார். இல்லைன்னா அந்த நட்பு கருதி இல்லை சொந்த பந்தம் இல்லை நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரத்தை கெடுத்துட மாட்டார். அது ஒவ்வொன்றிலுமே அவர் கவனம் செலுத்துவார். அதனால தான் அது பார்க்கும்போது நமக்கு உண்மையாக தோணுது. இப்போ சார் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மஞ்சு வாரியர் அவர்கள் யூஸ் பண்ண ஒரு சைக்கிள், கம்பி வச்ச சைக்கிள், அதில் வெற்றிமாறன் அவர்கள் உட்காந்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் அந்த ஒரு பாட்டு பாடுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும். அந்த செட்டில் ரொம்ப ஃபன்னாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அவரோட டென்ஷனு, அவர் எப்படி வேலை வாங்குவாருங்கிறத இவ்வளோ நாள் பிடிஎஸ்ல பார்த்துருவோம். இவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக இருப்பாருங்கிறத தெரியும். எந்த அளவு சார் அவர் வைப் பண்ணுவார் உள்ள டீமோட? இல்லை டீமோலாம் ரொம்ப நெருக்கமாக இல்லைன்னா இப்படி பண்ண முடியாது. அவர் சொல்கிறத வந்து இப்போ ஆர்ட் டைரக்டர்லாம் இப்போ நான் வந்து காலேஜ் ஆர்ட்ஸ் படித்தேன். அதனால் ஆர்ட் டைரக்டர்னா சும்மா போய் டைரக்டர் ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருப்போம். இதெல்லாம் ஸ்டேட் ஆர்ட் டைரக்டர் இது வேணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு போயிடும். அதிக டிஸ்கஷன் கிடையாது. இவருக்கு என்ன வேணும்னு இத்தனை படமாக நீங்கள் சொன்னீங்களே, ஏன் தொடர்ந்து வராங்கன்னா அப்போ இயக்குனருக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு இயக்குனர் வேலை வாங்குறதுக்கே அதிக மூளையை செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது வேணால் செலவு பண்ணிடலாம் இல்லையா. உங்கள்கிட்ட சொல்லி செய்யலாங்கிறது வேலை. இப்போலாம் எப்படி ஆயிடுச்சுனுங்களா, இயக்குனர் என்ன நினைக்கிறாருங்கிறதே தெரிய ஆரம்பிச்சு. சொல்லி செய்கிறதில்ல, நினச்சாவே செய்கிற அளவுக்குவான ஒரு பக்குவம் அவர்கிட்ட தலைமை டெக்னிக். அது வேல்ராஜெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம், அவர் எப்போ சொன்னாலும் ஓகே பாரு, அதான் தெரியும் அது லைட் பண்ண இவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் தெரியும். விட்டுமா அவர் சொல்லுவார், வெற்றியே சொல்லுவார். எனக்கே தெரியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்லாதையே நமக்கு செஞ்சுருவார். ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படி தான். இப்போ எடிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவரே ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டர் தான் வெற்றிமாறனே. அந்த எடிட் ரூம்லேயே பெட்டை போட்டுட்டு அங்கேயே ஏன்னா காரணம் அவர் அப்படி உழைப்பார். நீங்கள் வந்து வேலை வாங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே வேலை வாங்குவார். அதுதான் அவருடைய பெஸ்ட்டு. அதுதான் வந்து ஒரு லீடருக்கு உள்ள ஒரு அரசனுக்கும் ஒரு தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னேன்னா, அரசன் வந்து நீ போய் செய்யுமா, லீடர் என்னம்மா வா செய்யலாமா. இதான் தன் வேலை செய்து கொண்டே வேலை வாங்கும்போது தான் ஒரு இணக்கமாக வரும். நீங்கள் கட்டளையிடுறது இல்லை. ஆமாம், ஆணையிடுவது கிடையாது. ஆமாம், அந்த இது இல்லை அவங்ககிட்ட. இது எப்படி வாங்குறதுன்னு அவருக்கு தெரியும். அது அவரோட இயல்பு. ஏன்னா என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்வார். அப்போ எல்லாத்துக்குமே வந்து இயக்குனரே செய்கிற போது என்ன இருந்தாலும் அவர் தானே டீமினுடைய முன்னோடியாக இருக்கும்போது அவரே செய்யும்போது நமக்கு என்ன, ஐயோ செஞ்சிடணும், ஏன்னா அவர் வந்துடுவார். அப்படி ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி விட்டுருவார் எல்லாத்துக்கும். அப்போ அங்கே செட்லேயுமே நல்லா ஃபன்னாக தான் இருப்பார். ஆமாம், அதாவது ஃபன்னாக இருக்கிற சீனுக்கு ஃபன்னாக இருப்பார். ஒரு எக்ஸிக்யூட்டர், அவர் சிறந்த எக்ஸிக்யூட்டர். யாருக்கிட்ட இந்த வேலையை சொல்லணும், யாருக்கிட்ட இந்த வேலையை வாங்கணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே வரணும், அந்த நுட்பமும் அந்த திறமையும் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அவரோட கோபம் எந்த அளவு சார் இருக்கும் உள்ள? அது வழக்கம் போல் அது கோபமே கிடையாதுங்க. அது வேலை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 300 பேரை உங்கள் ஒத்த சிந்தனைக்கு கொண்டு வரணும். அழுத்தம். நீங்கள் ட்ராக் தள்ளுறவங்க, ட்ராலி தள்ளுறவங்க, ஃபோக்கஸ் புல்லர், ட்ரோன் ஆப்ரேட்டரு, சாப்பாடு கொடுக்குறவங்க கூட அந்த பிரேக் நம்ம டைம் விட்டு 1 to 2 வரணும்னா அதுக்குள்ளே சாப்பாடு வரணும். இல்லைன்னா என்னன்னா எல்லாமே மாறி போய்டும். நீங்கள் லைட் நமக்காக நிற்காது, நாட்கள் நமக்காக இருக்காது. திடீர்னு வேறு படத்தில் ஒரு நடிகை போனால் 3 மாதம் ஆகும்பாங்க. அப்போ எல்லாரும் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது ஒரு பிரசவ வேதனை மாதிரி தான். அப்போ அவருக்கு ஒத்துழைக்கிறது எல்லாத்தோடைய கடமை தானே. நீங்கள் சினிமாவில் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் வண்டியில் போகணும், நீங்கள் தான் உங்கள் எரிபொருளில் போகணும், நீங்கள் தான் சாப்பிட்ணும், நீங்கள் தான் தங்கிக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஏன் அதை
தராங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை அவருடைய சிந்தனைக்கு ஏற்றது போல் குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு, வேகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம நியமிக்கும் போது அதில் சில தவறுகள் நடக்கும்போது எல்லா மனிதருக்கும் கோவம் வரதானே செய்யும். அது கோவம் வந்து ஒரு எரிபொருள் மாதிரி, அது யாரை பாதிச்சாதான் அது பிரச்சனை. அந்த மாதிரியான அவர் எந்த கோபமும் வர்றதில்லை. இன்னொரு மனிதனை பாதிக்கிற அளவுக்கு அவர் கோவப்பட்டதே இல்லை. இந்த படம் முடிஞ்சு வரும்போது சார் எல்லாருமே இரட்டை மனநிலையில் வந்தாங்க. ஒரு பக்கம் லீடும் கொடுக்குறாரு, ஆனால் ஒரு பக்கம் விடுதலை 3 டைட்டிலும் போடல. விடுதலை 3 வருமா சார்? வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் விடுதலை 2 தான். அது 3 இருக்குதுன்னா அடுத்தடுத்த படங்களுக்கான அது இல்லாத இதுவே உங்களுக்கு வந்து 2 படத்துலேயும் அந்த கம்யூனிசத்தினுடைய இதே அரசியலை பேசி இந்த மக்களை புரிய வச்சு கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. பல பேர் இப்போ எழுதுறாங்க அது தோற்று போன தத்துவத்தை எதுக்குது. தத்துவம் தோற்று போகல, தலைவர் அதை கடைபிடித்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் ஒழிய அது தவறான கடைபிடிப்பில் தோற்று போகல. எப்பயுமே ஒரு தத்துவம் இப்படி தோணும், அதை வந்து வழிநடத்துபவர்கள் அவங்களால தான் அந்த பிரச்சனை வரும் ஒழிய ஒரு அம்பேத்கரிசமாக இருக்கட்டும், பெரியாரிசமாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், இந்த ஈஸ்ட்டுகளால் தான் பிரச்சனை. கம்யூனிஸ்ட்டுகள், பெரியாரிஸ்ட்டுகள், அம்பேத்கர் ஈஸ்ட்டுகள் இருக்காங்கல்ல, அவங்களோட பார்வையிலும் அவங்களோட செயல் திட்டத்திலையும் தான் பிரச்சனையினால அந்த தத்துவம் தோற்று போனதாக சொல்கிறாங்களே ஒழிய அந்தந்த பிரச்சனை இருக்க வரை அந்த தத்துவம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது முழுமையாக அடைஞ்சாதான் அந்த தத்துவம் தேவைப்படாத போகும். ஆக மொத்தம் விடுதலை கிடையாது. இல்லை, ஏன்னா சார் நம்மளே பார்த்துருப்போம், கரெக்டாக சூரிய அவர்கள் அந்த இதை விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் பாதையை தொடருவார். இதுக்கு பின்னாடி ஒரு டீகோடிங் ஆரம்பிச்சிட்டாங்க. சூரிய அவர்கள் வந்து அடுத்த வாத்தியாராக பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அதுலேயும் சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு கலைப்படைப்பினுடைய உங்கள் பார்வையாளன்கிட்ட விட்டுறது, அவனையும் பங்கெடுக்க வைக்கிறது. அதில் அதான் ஒரு சிறந்த கலைப்பிடிப்பு. நானே ஒரு முடிவு சொல்கிறது இல்லை, ஆமாம், நானே ஒரு தீர்வை சொல்வதில்லை. நீங்கள் அவரவர்கள் விருப்பத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதுதான் அந்த படைப்பு. உள்ள சார் ராஜீவ் மேனன் அவர்கள் வந்து ஃபோன் பேசுகிறப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். தலைவர் வந்து இறந்து போயிட்டோம் சொன்னால் தான் இங்கே பிரச்சனைகள் அடிக்கும், உயிரோடு இருக்கிறதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க, தலைவரோட குடும்பம் உயிரோடு இருக்குது, இந்த வந்துடுவார் அந்த வந்துடுவார் சொல்லுங்கன்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட இது மேதகு பிரபாகரன் அவர்களோட கட்டமைப்பு மாதிரி, தமிழகத்தில் சார்ந்த கட்டமைப்பு மாதிரி இருக்கு. மக்களுக்காக புரட்சிகரமாக போராடி உயிர் நீத்த தலைவர்கள் எல்லாத்தையுமே காலகட்டம் வெவ்வேறையாக இருந்தால் கூட ஒரு அரசு இந்த மாதிரியாவது தான் கையில் எடுக்கும். நீங்கள் வந்து அப்போ போராடின தலைவர்கள் கூட எடுத்து பார்த்தா அவங்க சாவுலேருந்து தான் சொல்லி. ஏன்னா அந்த சாவு அவங்க எதை நோக்கி எந்த சித்தாந்தத்திற்காக உயிர் கொடுத்தார்களோ அந்த சித்தாந்தம் அவர்களுடைய சாவின் மூலமாக மக்களிடம் மிக வீரியமாக வெகுண்டு எழுந்தக்கூடாதுங்கிறதுக்காக அரசு அப்படி தான் அது கையை ஆளும். ஓகே, அது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் பிந்தரன் வாழையை செத்து போத்து கொண்டுட்ட கூட அவரெல்லாம் உயிரோடு இருக்காரு வருவார் அப்படிங்கிற இதுதான். அன்னைக்கு இந்த அளவுக்கு செல்ஃபோன் கிடையாது, ஒன்லி டெலிவிஷன் தான், ப்ளூ ஸ்டார் தொலைக்காட்சி மட்டும்தான். அதுலேயே செய்தி வராது. எப்படி பண்ணாங்கன்னா அதில் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன் எங்களுக்கு பழக்கம். அப்போயே இந்த ராணுவம் பக்கத்துலேயே இருக்குமா, அவர் ஷூட் அப்போல்லாம் ஹியூமேட்டிக்கு பெரிய டேப்பாக இருக்கும், ஷூட் பண்ணி செக் பண்ணுறது கூட விட மாட்டாங்களா, ஏன்னா உண்மைத்தன்மை வெளியே போயிடுன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு அரசினுடைய தன்மையை தான். நீங்கள் மிகப்பெரிய போராளிகள் இருந்ததெல்லாம் இல்லை, அவர் உயிரோடு இருக்காரு வருவார் இருக்கலாம். இப்போ நீங்கள் சுபாஷ் சந்திர போஸினுடைய நிலைமை என்ன? ஆமாம் சார், யாராவது இந்த தேதியிலே இந்த ஊரில் இப்படி இருந்தாருன்னு யாராவது சொல்லவே இல்லை. இந்த அமைப்புக்கு எதிராக இந்த அமைப்பையே மாற்றிவிட வேண்டும் என்று போராடுபவர்களை அரசு அப்புறப்படுத்திகிட்டே தான் இருக்கும். அந்த அமைப்புக்குள்ளே இருந்துட்டு போராடுபவர்களை அதை தான் வந்து முதல்ல நமக்கு அந்த சக்ஸஸ் தான் முக்கியமாக இருக்குது. அந்த போராட்டம் எங்கே போய் நிற்குதுன்னு அதில் இருக்க படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நீ எந்த அளவு. இப்போ காந்தின்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து வென்றுட்டார். ஆமாம், ஆனால் பகத்சிங்கை இந்த இது தூக்கிடுச்சு, மருது சகோதரர்களை கொண்டுட்டான் அந்த அரசு. ஆமாம், ஏன்னா அவனுக்கு அப்படியே இந்த அமைப்பை மாற்றுறதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ நெல்சன் மண்டேலாலாம் 29 வருஷம் சிறைச்சாலையிலிருந்து வென்று ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ அந்த சூட்சுமத்தை எல்லாரும் கையில் எடுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வெல்ல முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா நம்மளை தோற்கடிக்க முடியாது, கொன்றுவாங்க. நீ சித்தாந்தத்துட்டு விலகி போனாதான் தோத்ததா அர்த்தம். அதனால பெரும்பாலும் போராளிகள் வந்து தோற்பதில்லை, கொல்லப்படுறாங்க. அதிலிருந்து நம்ம வென்றவர்களுடைய வரலாறு அவங்க எப்படி அதை கண்டிப்பாக நகல் எடுக்கக்கூடாது. அதிலிருந்து நம்ம புரிதல் கொண்டு கற்றுக்கொண்டு நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறங்கிறத பொறுத்து தான் ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி, போராளிகளுடைய வெற்றி அடங்கி இருக்குது. அதனால் அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த வேலையை தான் செய்யும். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இயக்குனர் வெற்றிமாறன் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்து ஒரு 100 கோடி அது இல்லைனா 500 கோடி 1000 கோடின்னு எப்படின்னா அவர் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவர் பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை இப்போ எடுத்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய இளம் இயக்குநர்களோ இல்லைனா வெற்றி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களோ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அறிவு பலமும் மனோபலமும் வேணும் முதல்ல. ஏன்னா எண்ணற்ற இளைஞர்கள் வந்து நீ போராடினா தான் வரணும் இல்லை, போராளிகளை பற்றின படம் எடுத்தாலும் ஒரு புரட்சிகரமான படம் எடுத்தாலும் அந்த இது வரும். அதுக்கு முதல்ல
அறிவு பலமும் ஆன்ம பலமும் வேணும். ஆள் பலம் வேணுமா சார்? ஆன்ம பலம் வேணுங்கிற. ஆள் பலத்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண 100 பேர் இருப்பா, 2 பேர் தான் வேலை செய்யணும்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு முதல்ல மனோபலம் வேணும். புரியுதுங்களா? வெற்றி வந்து இன்னைக்கு இந்திய சினிமாவினுடைய, அதுவும் தமிழ் சினிமாவினுடைய முற்போக்கு இயக்கங்கள் மக்கள் சார்ந்து படம் இருக்கிறதுல ஒரு அடையாளம், குறியீடு ஆகிட்டார் இன்னைக்கு. அந்த மாதிரி எடுத்தால் எல்லாம் மகிழ்ச்சியான விஷயந்தான். கமர்ஷியல்னா என்னன்னு யாருக்கும் புரியல. கமர்ஷியல்னா என்ன? வியாபார ரீதியாக அவர் எடுத்த படம் எல்லா படங்களும் வியாபார ரீதியாக இருக்குது. இந்த படம் கூட முதல் நாள் வசூல் வந்து நீங்கள் விடுதலை 1 விட அதிகப்படியான வசூலை தான் பண்ணியிருக்கு இது வரைக்கும். அதுதான் இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட, இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. அதே அவர் செய்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய, நீங்கள் வந்து ஒரு சங்க இலக்கியத்தை படிக்கிறீங்க, உரை இல்லாத படிக்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக சார். திருக்குறளே வந்து ஒரு 4-5 தடவை படிக்கணும், அதுக்கு ஒரு. ஆனால் நீங்கள் வந்து பாரதிதாசனோ படிக்கும்போது உரையே அவசியப்படல. ஏன்னா வெகுஜன மக்கள்கிட்ட அவ்வளோ போய் ரீச் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சினிமாவே வந்து என்ன சொல்ல வரேன், இந்த படத்தில் இந்த காட்சியில் என்ன சொல்ல வரேன்னு திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதை தான் சொல்லுவேன். அதை வந்து வெற்றி சரியாக மிக சரியாக செய்கிற அந்த பார்வை இருக்கணும், முதல்ல அந்த பக்குவம் இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த படம் இந்த மாதிரி கதை எடுத்து வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு பல பேர்த்துக்கான ஒரு நம்பிக்கையை ஊட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலையும் மக்களுக்கு எதிராக இருப்பவர்களை, எந்த ஆளும் வர்க்கம் இருந்தாலும் அதற்காக எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும், இல்லை என்றால் அதை வந்து மக்களிடம் வெளிக்கொண்டுவதற்குமான ஆட்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் வெற்றிமாறனுடைய ஆட்கள் வீரியமாக இருக்காங்கிறது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். காத்திருப்போம் சார், காலம் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.